முதல்ல சொல்லியிருந்த வங்கி கடன் பெற்றவர்கள் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் இவங்க வந்தாக்கா அவங்களை எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு பாகம் முன்ன சொல்லியிருந்தேன். இப்போ பாகம் 2ல் வந்து அதுக்கு உண்டான வந்து தொடர்ச்சியில் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா வங்கி கடன் பெற்றவர்கள் அது என்ன கடனை வேணா இருக்கலாம், எந்த கடனை வாங்கினாலும் அது ஆர்பிஐல தான் சேரும். என்றைக்குமே கடனாக பார்க்காதீங்க, தனித்தனி வங்கி கடன் வாங்கினவங்க பேங்க் லோன் வாங்கினவங்க என்ன பார்க்குறீங்கன்னா பேன் கார்டாக பாருங்கள். பேன் கார்டில் என்ன வந்து எங்கள் வங்கியெல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் முக்கியம். சார் ஆப் லோன் வாங்கியிருக்கேன் சார், அதை விட்டுருங்க சார். நான் செக்யூர் லோன் வாங்கியிருக்கேன், அதை நான் கட்டிடுவேன். அன்செக்யூர்டு வந்து நான் கட்ட முடியல சார். செக்யூர்டு அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டு ஆப் லோனு எல்லாமே உங்கள் பேன் கார்டில் தான் லிங்க். கடனை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதனால் நீங்கள் முழு கடனாக போகிறேன். எப்போ வந்து கட்ட முடியலன்னு சுச்சுவேஷன் ஒன்று பார்த்துக்குங்க. இப்போது டிஸ்க்ளைமர் கீழே கொடுத்துருக்கேன். என்னென்னா வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேனலு. மற்றபடி ஹாசியமோ இல்லை வேறு செய்திகளோ என்ன பிற செய்திகளோ சமையலோ வேறு ஏதோ வந்து டூரிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து இருக்கிறது முழுக்க வங்கி கடன் வாங்கினவங்க கட்ட முடியாத சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை போக்குறதுக்காகவும் தவறான முடிவில் வந்து யாரும் போயிடக்கூடாதுன்றதை வலியுறுத்துறதுக்காகவும் அவங்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய உங்கள் வழக்கறிஞர் சரவணன் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தொடர்ந்து நன்றி. இதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் நடக்குது. அதனால் வங்கி கடன் வாங்கினவங்க மட்டும் பாருங்கள். சப்போஸ் வாங்கியிருந்தால் ஒழுங்காக கட்டுறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கட்ட முடியாதவங்க மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ பாகம் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வாட்டி சொன்னேன் பாகம் 3ல் என்ன சொன்னேன்னாக்கா அதே போல் வந்து இந்த வங்கி கடன் வந்து கட்ட முடியலனாக்கா வந்து பார்க்க வேண்டியது கலெக்ஷன் ஏஜென்ட்டை பார்க்காதீங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ப்ராப்பராக பதில் சொல்லி அனுப்பணும், எப்படி அவங்க காவல் நிலையம் வரையும் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2ஆம் பாகம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்கு மேலே பக்கெட் மாறுதுன்னு சொல்லுவாங்க. பக்கெட்டாக அவங்க சொல்லுவாங்க ஒரு ஃபஸ்ட் பக்கெட், செகண்ட் பக்கெட், தேர்ட் பக்கெட், நிறைய பக்கெட் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்டில் என்ன பக்கெட்டுன்னு நமக்கு தெரியாது. நாம் யூஸ் பண்ணுற பக்கெட் தான் நமக்கு தெரியும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பக்கெட் மாறினவொடனே வேறு ஆளுங்க மாறுவாங்க. இப்படியே வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற விக்ரமாதித்தியன் மாதிரி அந்த கடையில் வர்ற மாதிரி இவங்க கூடு விட்டு கூடு பாய்வாங்க. வங்கி புதுசாக ஆளுங்க வருவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு ஒருத்தருக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களை வந்து முறையாக வந்து தடுக்கிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, எல்லாரும் பார்க்குறது முக்கியமான விஷயம், இந்த வங்கியில் கடன் வாங்கினவங்க கலெக்ஷன் ஏஜென்ட் தான் பயப்படுறாங்களே வழியாக பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை மறந்துடுறாங்க. இப்போது உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களாம் யாருங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொடுக்குறாங்க. அவங்க வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் பெரிய லெவல் உங்களுக்கு கொடுக்குற ஒரு 10,000 லோன் கொடுக்குறவங்க தான் இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனம். டாப் 14 ஃபைனான்ஸ் நிறுவனம் தான் எல்லா லோனுமே கொடுக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ண தெரியாதா? ஸோ அவங்க எடுக்கிற ஆக்ஷன் தானே முக்கியம். அப்படிப்பட்ட இதில் பார்க்கும்போது அவங்க என்ன ஆக்ஷன் மெயினாக எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன், கான்சிலேஷன், லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துங்க, அவங்க லோன் வாங்கியிருப்பீங்க, ஆனால் எதுக்குமே ஹெட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை இருக்கும், பூனே இருக்கும், இல்லை டெல்லி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் எந்த ஆஃபீஸுமே இல்லை. அங்கே தான் இருக்குது மெயினாகவே. அப்படி இருக்கும்போது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் நம்ம ஊர் ஆளுங்க தான், நம்ம ஊர் ஆளுங்க வேலை செய்கிறவங்க தான். அவங்களுக்கு டார்கெட் முடிக்கணுன்ற அவசரத்தில் வந்து உங்களுடைய கலெக்ஷனுக்கு வந்து எதையாவது பேசி உங்கள்